ஹாய்ங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அசாமில் வந்து வீடெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நான் ஹோம் டூர் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அவங்க வீடு பாருங்கள். இதுதான் கேட் என்ட்ரன்ஸு. இதுக்கு முன்னாடியுமே இருக்குது, பட் ஆனால் அதை நான் வந்து காட்ட விரும்பலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூமுங்க. பாருங்கள் மேலே பார்த்தீங்களாங்க எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ தாங்க ரெடி பண்ணாங்க, கல்யாணம் அப்படிங்கிறதுனால வந்து காமிச்சாங்க. பாருங்கள், இது எல்லாமே வந்து இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து இப்படி தாங்க வச்சுருக்காங்க. இது வந்து ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்க. இதில் வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணுறது. புக்ஸு தாங்க இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், புக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, நான் சொல்லியிருந்தேன். இது பாருங்கள் ஃபேனோடது. இது கூட வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள். அடுத்த ரூம் போகலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்களா, ரெண்டு இந்த மாதிரி தாங்க. ஆனால் நம்மலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காய் தான் வச்சு யூஸ் பண்ணிப்போம், வெஜிடபிள்லாம் போட்டு. பாருங்கள், வாங்க அடுத்த ரூமுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மெடல்ஸுங்க. இது வந்து லாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாக்கில் இருக்குது. இன்னும் ஓப்பன் கூட பண்ண முடியல. ஓப்பன் ஆகலைங்க, சாரி மன்னிச்சுக்கோங்க. அப்படியே கூட பார்த்துக்கோங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து மெடல். அவன் வந்து பார்த்திங்கன்னா வாலிபாலில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க தம்பி. அதெல்லாம் வந்து பாருங்கள் உள்ளே அங்கே இருக்குது. நிறையவே தெரியுதா என்னன்னு சரியாக தெரியல. இதுதாங்க நான் என்னோட வந்து தெரியுறேனான்னு தெரியல. சரி பாருங்கள், இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரானுங்க, பழைய காலத்து குரான் எப்பவுமே சக்தி வாய்ந்தது இல்லைங்களா. இதுதாங்க வந்து இவங்களுடைய ஹோம் டூர். பாருங்கள், லைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களாங்க. வாங்க அடுத்த ரூமுக்கு போவோம். இங்கே பார்த்தீங்களா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி தாங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து இங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அழகானு. பார்த்தீங்களா, இங்கே வந்து அந்த தம்பி தங்குறான் இந்த ரூமில். பாருங்கள், லைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறதுன்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்தியாவோட மேப்லாம் கூட இருக்குது. இதெல்லாமே ஒரு நினைவு. சுவிட்செல்லாம் பார்த்தீங்க இந்த ஒரு டிசைனில் போட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு போயிடலாம். இது வந்து தம்பி வந்து படிக்க யூஸ் பண்ணுறான். பாருங்கள், லைட்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. கலர்ஸ் லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டிருக்கேன். இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய புக்கு தாங்க இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படி எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா வீடுங்கிற வீட்டில் எல்லோரும் அப்படி தானே இருக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா புக்குங்க, புக்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தம்பி வந்து சின்ன வயசில் இது பார்த்திங்கன்னா அந்த ரூம்லேருந்து எடுக்க முடியல. ஆனால் இது வந்து நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துது, அவனோடது. அவன் வந்து வாங்கியிருக்கான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சரியாக தெரியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்துது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு பைக் கூட இருக்குது. இருங்க பார்த்தா பைக் இருக்குது. பைக் தெரியுதுங்களாங்க. என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஜூம் போகிறாங்க. இது தாங்க அந்த ரூமில் இருக்குது, பட் ஆனால் வந்து காட்ட முடியல. சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க, இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ரூம். பாருங்கள், ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. லைட்லாம் பாருங்கள். எல்லா ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா பெட்டோட கலர் பார்த்தீங்களாங்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா. பெட், அப்புறம் சோஃபா. இதுதாங்க இந்த ரூமில். இங்கே ஒரு பெரிய ஒரு மெடல் இருந்துச்சு, அது எங்கே வச்சுருக்காங்கன்னு சரியாக தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏழையா வீட்டில் இருந்த
வந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த டைனிங் இந்த மாதிரி டேபிள் இருக்குங்க. இங்கே பார்த்திங்க இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க டிசைன் நல்லா இருக்குங்களாங்க. இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா 100 ருபீஸுங்க. இது வந்து மேலே போட்டிருக்கு, கீழே பாருங்கள் அந்த டைல்ஸ் வந்து பேப்பர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு. இது இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் கூட சொல்லிக்கலாம். லைட்ஸ் பார்த்திங்களா டிசைன்லாம் இப்படி வச்சுருக்காங்க. இது கூட அசாமோட ஞாபகம்னு சொல்லலாங்க. இங்கே பாருங்கள் அசாமில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த தலைக்கு எல்லாமே போட்டு அதுதாங்க இது. இப்படி இருக்குங்க. இந்த ஹோம் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களாங்க? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடு நான் ஹோம் டூர் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த வீடு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். அசாம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க வீட்டில் அதாவது இந்த திங்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தாங்க வந்து நான் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து அது பண்ணாமே பார்க்குறீங்க. ஏன்னா நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறதே உங்களுக்காண்டி தாங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.